نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைந்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டல்களில் சிறந்தது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதல்கள் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உண்டாகிய அத்தனையும் வழிகேடுகள் அத்தனையும் பித்அத்துகள், இந்த பித்அத்துகள் அத்தனையும் எங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அதிகமான உரைகளில் ஞாபகப்படுத்திய அந்த அம்சத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக இன்றைய மதுபாவுடைய தலைப்புக்குள் நுழையலாம் என்று இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவுடைய தலைப்பு ஹராமான சம்பாத்தியங்கள் என்கிற ரீதியிலே இன்றைய மதுபாவுடைய தலைப்பை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இந்த தலைப்பு பல நேரங்களில் பல இடங்களில் பேசப்பட்டிருக்கும். நாங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு மனிதனுடைய உழைப்பு என்பது ஹலாலாகத்தான் இருக்க வேண்டும் என்று இங்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் மனிதன் என்கிற அடிப்படையிலே இந்த உலகினுடைய செல்வங்கள் அல்லது இந்த உலகினுடைய ஆசைகள் எங்களை மூழ்கடித்து விட்டு சில நேரங்களில் எங்களுடைய உழைப்புகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத, இஸ்லாம் வழிகாட்டாத வழிகளில் நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய சம்பாத்தியங்களை, எங்களுடைய வருமானங்களை, எங்களுடைய உழைப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பொதுவாகவே உழைப்பை போற்றுகிற ஒரு மார்க்கம் இஸ்லாம். எந்த ஒரு மதமோ வேறு எந்த சித்தாந்தங்களோ உழைப்பை போற்றாத அளவுக்கு ஒரு மனிதனுடைய உழைப்பு, வருமானம் என்பது தேவை. அதை பற்றி அதிகமான இடங்களில் இஸ்லாம் சொல்லி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கிலே 15வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, "ஹுவல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வ குலூ மின் ரிஸ்கிஹி." அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வசப்படுத்தி வைத்திருக்கிறார். இதனுடைய எல்லைகளுக்கு நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலே இருந்து நீங்கள் ஹலாலானதை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இது ஒரு உழைப்பை உயர்த்துகிற அல்லது ஒரு உயர்ப்பை தூண்டுகிற விதத்திலே அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்தை பார்த்து அவருடைய ரிஸ்கிலே இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் ஹலாலான முறையிலே அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் முல்கிலே சொல்லுகிறார். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு
ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது, புகாரிலே 2072 இலக்கத்திலே வந்திருக்கிற ஒரு ஹதீஸ், இன்ன அத்தியப மா அக்லு ரஜுல் மின் கஸ்பிஹி ஃபஇன்ன நபியுல்லாஹ் தாவூத் கான யாக்குலு மின் கஸ்பியதிஹி. நிச்சயமாக ஒரு மனிதனுடைய தூய்மையான உழைப்பு என்பது அவனுடைய கைகளால் அவன் சம்பாதித்து சாப்பிடுகிற அந்த உழைப்பு தான். அவனுடைய கையால் அவன் சம்பாதித்து சாப்பிடுகிற அந்த உழைப்பு தான் தூய்மையானது. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய கைகளால் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லியஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மதன் அலா ظهரிஹி கைருல் லஹு மின் ஐ யஸ்அல அஹதன் ஃபயஅதீஹி அவ் யம்னஅஹு. ஒரு மனிதன் தன்னுடைய முதுகிலே விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு உழைத்து கொண்டு வந்து அந்த விறகுகளின் மூலமாக கிடைக்கிற சம்பாத்தியத்தில் சாப்பிடுகிற அந்த ஹலாலான உணவும் அவன் வேறு மனிதர்களிடம் கையேந்தி கேட்பதை விட, சில நேரங்களில் அவர்கள் கொடுக்கலாம், சில நேரங்களில் அவர்கள் தடுக்கலாம், கொடுக்காமல் விடலாம், அதை விட அவன் தன்னுடைய முதுகிலே ஒரு விறகு கட்டை சுமந்து கொண்டு வந்து உழைத்து சாப்பிடுவதுதான் அவனுக்கு சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இப்படியான ஹதீஸ்களின் மூலம் உழைப்பினுடைய மகத்துவத்தை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸிலே இப்னு மாஜாவிலே வருகிற ஒரு ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹு ஜஅல லக்குமுத் திஜாரத ஹலால். உழைப்பு என்பது பல வகைகளில் வரும். நாங்கள் கூலி வேலை செய்து உழைத்தாலும் உழைப்பு தான், நாங்கள் வியாபாரம் செய்து உழைத்தாலும் உழைப்பு தான், ஏதோ ஒரு வகையிலே ஹலாலாக உழைக்கிற அத்தனையும் உழைப்பு தான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை எங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், ஆடு மேய்த்திருக்கிறார்கள், அவர்கள் செய்யாத தொழில் கிடையாது. எனவே வியாபாரம் என்பது இஸ்லாத்திலே ஹலாலான ஒன்று. அது எப்பொழுது ஹராமாகும் என்று சொன்னால், இஸ்லாம் அனுமதிக்காது, இஸ்லாம் காட்டி தராது, இஸ்லாம் தடுத்த அம்சங்கள் அந்த வியாபாரத்திலே உள்நுழைகிற பொழுதுதான் அந்த வியாபாரம் ஹராமானதாக மாறுகிறது, அவனுடைய உழைப்பு ஹராமானதாக மாறுகிறது, அவனுடைய உணவு ஹராமானதாக மாறுகிறது, அவன் குடிக்கிற தண்ணீர் ஹராமானதாக மாறுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஹலாலான உழைப்பு எந்த வகையாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும் அது கேவலமானது கிடையாது. அது ஹலாலான உணவாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது. சிறிய வேலை, கூலி வேலை அல்லது வேறு வேறு நாங்கள் எதையெல்லாம் கேவலமான தொழில்கள் என்று என்னுடைய சமுதாயம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது, இவை எதுவுமே கேவலமானது கிடையாது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக, இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக உழைக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் பணம் அல்லாஹ்விடத்திலே கேவலமானது. அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத வகையிலே வந்து சேர்க்கிற அந்த வாழ்க்கை, அந்த சுகபோக வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே இழிவானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த தொழிலும், எந்த சிறிய தொழிலாக இருந்தாலும் நாங்கள் நினைப்பதை கொண்டு அது ஒருபோதும் ஹராமானதாக, இழிவானதாக மாறாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமுதாய கட்டமைப்பில் உழைப்பின் பங்கு என்பது எங்களோடு மட்டும் சுருங்கி கொண்ட ஒன்று கிடையாது. நாங்கள் உழைக்கிற உழைப்பு, நாங்கள் சம்பாதிக்கிற பணம், எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் இஸ்லாமிய கட்டமைப்பிலே எங்களோடு அல்லது எங்களுடைய பராமரிப்புக்கு கீழே இருக்கிற நபர்களோடு மட்டும் அது சம்பந்தப்படுகிற அம்சம் கிடையாது. நாங்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் உழைப்பது எங்களுக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு என்று. ஆனால் இஸ்லாமிய வழிகாட்டல் அப்படி கிடையாது. ஒரு உழைக்கிற மனிதன், ஒரு செல்வந்தன் என்பவன், அவன் தன்னுடைய சொத்திலே இருந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஜகாத்தை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறான், சதகாவை அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி இருக்கிறான். அதே போன்று தன்னுடைய குடும்பத்துக்கு செலவழிப்பது கூட இஸ்லாத்திலே ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எனவே அவனுடைய சொத்தின் உழைப்பு அவனோடு மற்றும் சார்ந்தது கிடையாது, அது அந்த சமூகத்தோடு சார்ந்த ஒரு உழைப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானிக்க முடியும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உழைப்பு ஏன் ஹலாலாக இருக்க வேண்டும், இந்த உழைப்பு ஏன் ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு பல வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது.
அதிலே முதலாவது அம்சம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவிகள், எங்களுடைய தாய், எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு பின்னால் இருக்கிற அத்தனை எங்களுடைய உறவுகளும் அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு ஹலாலானதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஹலாலை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அவர்கள் ஹராத்திலே உண்டு சுகபோகமாக வாழ்வதை விட கொஞ்சமாக உணவை உட்கொண்டாலும் அது ஹலாலான வருமானத்திலே வருமாக இருந்தால் அதுதான் எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹலாலுடைய தேவை இந்த உலகத்துக்கு மட்டும் முடிந்து விடுகிற அம்சம் கிடையாது, அது மறுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். உழைப்பு இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் உழைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அந்த உழைப்பை பற்றிய கேள்வி நிச்சயமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், இந்த ஹலாலான உழைப்பு ஏன் தேவை என்பதற்கு இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது, யத்குரு ரஜுல் யதீல ஸஃபர், ஒரு நீண்ட தூரம் பிரயாணிக்கிற ஒரு பிரயாணியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கிறார்கள். அவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான், யமுத்தியதை, அவனுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரயாணத்தில் இருக்கிற பொழுது கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறான். இலசமா, வானத்தின் பக்கம் தன்னுடைய கைகளை உயர்த்தி, யா ரப், யா ரப், என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். வமத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமானது. வமஷ்ரபுஹு ஹராம், அவன் குடித்த தண்ணீர் பானம் ஹராமானது. வமல்பசுஹு ஹராம், அவன் உடுத்திருக்கிற ஆடை அது கூட ஹராமான சம்பாத்தியத்திலே உழைத்த உழைப்பு. வகுதியவில் ஹராம், அவன் வளர்ந்தது முழுக்க ஹராத்திலே. அல்லாஹ் தஆலா அவனுக்கு எப்படி விடையளிப்பான், அவனுடைய துஆவுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி பதிலளிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அவன் அதாவது பிரயாணத்திலே கேட்கப்படுகிற துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஒரு பிரயாணியுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். ஆனால் அவனுடைய உடை ஹராம், அவன் சாப்பிட்டது ஹராம், அவனுடைய சாப்பாடு பானம் அத்தனையும் ஹராமாக இருக்கிற பொழுது அவன் வளர்ந்தது நூறாக ஹராத்திலே வளர்ந்த ஒருவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்தப்படுகிற பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு பதில் அளிக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகிலே மிகப்பெரிய அவமானம் எது தெரியுமா, மிகப்பெரிய தோல்வி எது தெரியுமா? இறைவனிடத்திலே துஆ அங்கீகரிக்கப்படாமல் இருப்பது. தன்னுடைய தேவையை தன்னுடைய இறைவனிடத்திலே ஒருவன் கேட்கிற பொழுது எங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கலாம், சில தேவைகள் நாங்கள் கேட்டு எங்களுடைய சக மனிதர்கள் அதை மறுக்கிற பொழுது, அவர்களிடத்திலே ஒரு உதவி கேட்டு அவர்கள் உனக்கு செய்ய முடியாது என்று மறுக்கிற பொழுது நாங்கள் எப்படி அவமானங்களை சந்தித்திருப்போம். அதை விட இறைவனிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது அவன் அதை எங்களுக்கு தராமல் ஆக்குகிற வழிகளில் மிக முக்கியமான ஒன்று எங்களுடைய உழைப்பு ஹராத்திலே இருப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியதன் மூலமாக இதனுடைய பாரதூரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நினைத்து பார்ப்போம், நாங்கள் ஹராமான சம்பாத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய உற்ற உறவுகள் யாரும் மரணித்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சகோதரனோ தாயோ தந்தையோ பிள்ளையோ மனைவியோ யாரோ ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்காக நாங்கள் இந்த பள்ளியிலே வந்து ஏந்துகிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? அவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்தி இரவு விடிய விடிய நின்று நாங்கள் துஆ கேட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக கிடையாது. இந்த ஹதீஸ் எங்களுக்கு அதனை உணர்த்துகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஹலாலான உழைப்பு என்பது, ஹராமான உழைப்பு என்பது எங்களோடு மட்டும் சார்ந்த ஒன்று இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், குல்லு ஜிஸ்மின் நபத மின் ஷஹத் ஃபன்னார் அவுலா பிஹி, ஹராமான சம்பாத்தியங்கள் மூலமாக வந்த வளர்ந்த ஒரு உடம்பு இருக்கிறதே, எதற்கு தகுதியான உடம்பு தெரியுமா? ஃபன்னார் அவுலா பிஹி, அதற்கு நரகம் தான் தகுதியானது. இந்த ஹதீஸ் ஹஸனுடைய தரத்திலே வருகிற ஒரு தரத்திலே வருகிற ஒரு செய்தி. ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக உழைக்கிற ஒருவனுடைய உழைப்பு அது எதற்கு தகுதியானது என்று சொன்னால் நரகத்திற்கு தான் தகுதியானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று இந்த ஸஹத் என்கிற அம்சம், இதுதான் இன்று நாங்கள் பேச வேண்டிய அம்சம். ஸஹத் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பொருத்தமின்றி எங்களை வந்தடைகிற செல்வம்.
ஹராமான சம்பாத்தியம், இதுதான் நஷ்டம். அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, அது வட்டியாக இருக்கலாம், லஞ்சமாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு ஏமாற்று மோசடி வியாபாரங்கள் மூலமாக இருக்கலாம், சூதாட்டத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது போதை வியாபாரத்தின் மூலமாக இருக்கலாம். எந்த வழியிலே இருந்து அல்லாஹ்வின் பொருத்தம் இல்லாமல் ஒரு பணம் எங்களிடத்திலே வந்து சேருகிறதோ இதுதான் நஷ்டம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடம்பும் நரகத்திற்கு தான் தகுதியானது என்று சொல்கிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹராமான உழைப்பை பொறுத்த வரைக்கும் இது இந்த வட்டி, இந்த லஞ்சம், இந்த போதை வியாபாரம், இந்த சூதாட்டம் என்பது அவனோடு முடிந்து போகிற பாவம் கிடையாது. அது இன்னொருவனோடு தொடர்பு பட்ட ஒரு பாவம். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தனிப்பட்ட பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு தௌபா செய்தால் மன்னிக்கப்படும். எனக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த தொடர்பிலே உள்ள பாவங்கள். உதாரணமாக ஒருவர் தொழுகிறார் இல்லை என்று சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட பாவம். அந்த பாவத்திற்கு அவர் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான். இதே போன்று தனிப்பட்ட பாவங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான உறவு, அதை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் அவர் தௌபா செய்தார். ஆனால் இன்னொருவரோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள், இன்னொருவரோடு தொடர்பாகிற இந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அதனை மன்னிக்க மாட்டார். சம்பந்தப்பட்ட அந்த நபர் மன்னிக்காதவரை, அவர் பொருந்திக் கொள்ளாதவரை அந்த பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார். இங்குதான் பிரச்சனை வருகிறது. ஒருவர் வட்டியோடே வாழ்ந்து வருகிறார், பல பேருக்கு வட்டிக்கு கொடுத்து அதனுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறார். எண்ணிலடங்காத பலரை இவர் அந்த பாவத்திலே மூல செய்திருக்கிறார். பலர் இவரினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காசை கொடுத்து விட்டு கொடுக்க தவறிய நேரத்தில் அவருடைய வீட்டையோ வளவையோ எழுதி வாங்கியிருக்கிறார். இப்படி பல அநியாயங்கள் செய்திருக்கலாம். இப்பொழுது அவர் அநீதி இழைக்கப்பட்டிருப்பார். அவருக்கும் பாவம் இருக்கும், பட்டியலை போய் சேர்ந்த பாவம் இருக்கும். இருந்த போதிலும் அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு பட்டியலிலும் வந்து சேருவார். இவர் நினைக்கிறார், நான் செய்தது தவறு, நான் இந்த பாவத்திலே இருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார். இப்பொழுது இவர் விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் இவர் தான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மட்டும் இவர் விடுபட முடியாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் ஏந்தி தொழுது சுஜூதிலே உருண்டு பிறந்தாலும் இவரினால் மீற முடியாது. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அத்தனை நபர்களிடத்திலும் போய் இவர் அவர்களுக்கு இழைத்த அநீதிக்கு பகரமாக ஏதாவது செய்து அல்லது அவர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நியதி. இதுதான் இந்த ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக இன்னொருவரோடு தொடர்பு படுகிற அம்சங்களில் உள்ள பிரச்சனை. நாங்கள் திருந்தி விட்டால் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பொருத்தமின்றி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நாளை மறுமையிலே விமோசனத்தை தரமாட்டான் என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டித் தருகிற வழிகாட்டுதல்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று பேசப்பட வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. நாங்கள் வேறு வேறு பிரச்சனைகளை பல உரைகளில், பல பத்துபாக்களில், பல பயான்களில் கேட்டிருப்போம். வட்டியோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள், வட்டியினுடைய விபரீதங்கள், அல்லது லஞ்சம், அல்லது ஆறாமான வியாபாரங்கள், இவற்றை எல்லாம் நாங்கள் அதிகம் பேசுகிறோம். இன்று எமது சமூகத்திலே வேறு ஒன்றி போயிருக்கிற ஒரு சில அம்சங்களை இந்த இடத்திலே கட்டாயமாக பேசுகிறோம். எமது பிரதேசம் மட்டுமின்றி இன்று உலகளாவிய பிரச்சனையாக மாறி இருக்கிற இரண்டு அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று பொருளாதாரத்தோடு தொடர்புபட்டது, இன்னொன்று தனி மனித ஒழுக்கத்தோடு தொடர்புபட்டது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். நிச்சயமாக சூதாட்டம் ஆடுவது என்று சொன்னால் சூதாட்டம் ஆடுவது, அதே இதனை நீங்கள் ஃபஜ்தனிபூ, அதனை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எப்பொழுது தெரியுமா? நீங்கள் அதை ஒட்டு ஒதுங்குகிற பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான வெற்றி இருக்கிறது. இன்று எங்களுடைய பிரதேசத்தை ஆட்சி படைத்திருக்கிற ஒரு மிக கேவலமான ஒரு செயல் இந்த போதையும் இந்த சூதாட்டம்.
எங்களுடைய பிரதேசம் இன்னும் அதிகமாக அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அல் மைசிர் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம் எப்படியான விளைவுகளை சமூகத்தில் உருவாக்குகிறது என்று எங்களுக்கு தெரியாது. எத்தனை குடும்பங்கள், எத்தனை தாய்மார்களுடைய நகைகள் இல்லாமலாக இருக்கிறது. பொறுப்பற்ற ஒரு கணவனால், பொறுப்பற்ற ஒரு பிள்ளையால், பொறுப்பற்ற ஒரு சகோதரனால் பல தாய்மார்கள் தங்களுடைய நகைகளை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய வீட்டை அடமானம் வைத்து சூது விளையாடுகிற எத்தனையோ நபர்கள் எங்களுடைய ஊரிலே இருக்கிறார்கள், எங்களுடைய பள்ளியாளிலே இருக்கிறார்கள், எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறார்கள். தன்னுடைய சொத்தை அழித்துவிட்டு, இந்த சூதும் ஒரு வகையில் போதைதான். எப்படி போதை? ஒரு தரம் அதிலே வெற்றி பெற்று விளையாடியவன் அவனுடைய போதை தலைக்கு ஏறி அதை அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். அவனுடைய சொத்து அழிகிற வரைக்கும் அந்த சூதினுடைய போதை அவனை விட்டு போகாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு தலையிலே கை வைத்து யோசித்த எத்தனையோ அவர்களை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். எனவே பல குடும்பங்களை நாசமாக்குகிற ஒரு அம்சம் இந்த சூது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலாவோ இஸ்லாமோ இதை ஒருபோதும் அனுமதித்ததே கிடையாது. இன்று பல மொபைல்களில் உள்ள கேம்கள், சூதாட்டத்தை ஆதரித்த பல கேம்கள் இருக்கிறது. மொபைல்ல இன்றைக்கு கேம்ல சூதாட்டம் இருக்கிறது. பல கேம்களின் மூலமாக பணம் சம்பாதிக்கிற அம்சங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் இன்று எங்களுடைய இளைஞர்களிடத்தில் கூட பரவி இருக்கிறது. நாங்கள் சூது என்று சொன்னால் ஒரு இடத்திலே கூடி அங்கு விளையாடுவது மட்டும்தான் சூது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பல வழிகளிலே இதனுடைய கிளைகள் பரவி இருக்கிறது. இந்த சமூகத்துக்கு எதிரான இந்த செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பிலே நம் அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது. எனவே சூதாட்டத்தை பொறுத்தவரை அது இஸ்லாம் ஒருபொழுதும் வழிகாட்டி தந்த அம்சம் கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய பிரதேசத்திலே மிக அதிகமாக அந்த சூதாட்டம் விளையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யார் மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும், யார் ஏற்றுக்கொண்டாலும் யார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. பல தாய்மார்கள் கண்ணீரோடு வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பம் நாசமாக இருக்கிறது. இருந்த செல்வங்கள் அத்தனையும் அழிந்து போயிருக்கிறது. ஆனால் எதுவும் பேச முடியாமல் வெறுமனே கண்ணீரை மட்டும் விட்டுக் கொண்டு தன்னுடைய வீட்டிலே முடங்கி போயிருக்கிற எத்தனையோ தாய்மார்கள் எமது பிரதேசத்தில், இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூதாட்டத்திலே ஈடுபடுகிற ஒருவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. அது ஒருபோதும் இஸ்லாத்தின் எல்லைகளுக்குள் வராது. அந்த உழைப்பு ஹராமான உழைப்பு. நீங்கள் எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும், எவ்வளவுதான் அதிலே நீங்கள் லாபம் ஈட்டினாலும் அது ஹராமான உழைப்பு. அது போக அல்லாஹ் தஆலா மேலே நான் கூறிய அந்த குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் எப்பொழுது வெற்றி பெறுவீர்கள், ஃபஜ்தனிபு, அதனை விட்டு விடுகிற பொழுதுதான் நீங்கள் உண்மையான வெற்றிகளாக ஆகுவீர்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த சூதாட்டத்திலே நீங்கள் கோடி ரூபாய் வெற்றி பெறுவது அல்ல உண்மையான வெற்றி. அதை விட்டு வெளியேறி நீங்கள் திறந்துகிற பொழுது அதுதான் உண்மையான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹராமான உழைப்பு என்பது நாங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சில வேளைகளில் இது ஹராமா என்று யூகிக்க முடியாத சில தொழில்கள் கூட நாங்கள் செய்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய உழைப்பை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எங்களுடைய உழைப்பு ஹலாலானதா என்று நாங்கள் ஒரு கணம் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பல விஷயங்களை பேசலாம், அதற்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே முடியுமான அளவு எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய உழைப்பு அத்தனையும் ஹலாலாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முதலாக துஆ கேட்டு, நாங்கள் செய்கிற தொழில்களை ஒரு முறை சரி பார்த்து விட்டு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு கொடுக்கிற அந்த செலவுகளை முடியுமான அளவுக்கு ஹராம் கலக்காத ஒன்றாக கொடுத்து தூய்மையான ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதித்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் மீதும் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. ஹராமான சம்பாத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு
தேவையில்லாத ஒன்று என்பதை நாங்கள் மேலே சொன்ன சில அம்சங்களில் புரிந்து கொண்டிருப்போம். அதன் தொடர்ச்சியாக நான் பேச போகிற இந்த அம்சம் ஏதோ புதிதான ஒன்று கிடையாது. போதை வியாபாரம் இன்று எமது சமூகத்தை பிடித்திருக்கிற ஒரு புற்றுநோய். எங்களுக்கு புற்றுநோயை பற்றி தெரியும். எங்களுடைய இரத்தத்தில் ஒவ்வொரு செல்லுகளாக அது சேர்ந்து எங்களுடைய முழு உடலையும் நாசம் செய்வதுதான் புற்றுநோய். இலேசாக அதற்கு மருந்து செய்துவிட முடியாது. ஆரம்பத்தில் தடுக்கவில்லை என்று சொன்னால், அது பரவி விட்டது என்றால், உடம்பு முழுக்க பரவி விட்டது என்றால் அதற்குரிய மருந்துகள் அதனை காப்பாற்றுவது என்பது இலேசான ஒன்று கிடையாது. அதே போன்றுதான் இந்த போதை. இந்த போதை என்பதும் ஒரு சமூகத்தில் வருகிற பொழுதோ அதனை ஆரம்பத்தில் தவிர்த்தாலே அன்றி அந்த சமூகத்தை காப்பாற்றுவது என்பது கேள்விக்குறியான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு போதை வியாபாரம் என்பது அது மிகப்பெரியதொரு மாஃபியா. அதிலே பல அரசியல்கள் இருக்கிறது. உலக அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம். அதனை எங்களால் சாதாரணமாக தடுத்து நிறுத்திவிட முடியாது. போதை வியாபாரத்தை, போதை ஒழிப்பு என்பது இந்த நாங்கள் நினைப்பது போன்று ஏனைய அம்சங்களோடு, ஏனைய பாவங்களோடு தொடர்பு பட்ட ஒன்று கிடையாது. அது மிகப்பெரியதொரு, அதிலே பல வெளியிடப்படாத ரகசியங்கள் பல இருக்கிறது. ஆனால் அந்த போதை என்பது இன்று எங்களுடைய பிரதேசத்தை அப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. போதை பாவனையாளர்கள் ஒரு பக்கம், அவர்கள் நோயாளிகள், அவர்களுடைய பிரச்சனைகள் இரண்டாவது பேசுவதை விட்டுவிட்டு இந்த போதை வியாபாரிகளுடைய அதிகரிப்பு என்பது அண்மை காலமாக எமது பிரதேசத்திலே மிக அதிகமாக பரவி இருக்கிற ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த போதை வியாபாரத்தின் நோக்கம் எதுவாக இருக்கும்? வெறுமனே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். நான் இதை ஹலாலாக்க அல்லது ஹராமாக்க நான் இதனை சொல்லவில்லை. இந்த போதை வியாபாரிகள் பணம் சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வேறு ஹராமான வழிகள் கூட இருக்கும். ஆனால் அவர்கள் கையில் எடுத்திருக்கிற இந்த போதை என்பது ஒரு சமூகத்தை, ஒரு மனித குலத்தை அழிக்கிற, ஒரு சமூகத்தை வெறும் நடைபிணமாக ஆக்குகிற ஒரு அம்சம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களோடு பழகிய, எங்களோடு இருக்கிற எத்தனையோ பேர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், போதை வியாபாரிகளாக மாறி இருக்கிறார்கள். பல விடயங்களை பேசலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஏராளமான வியாபாரிகளின் சமூகத்திலே மீண்டும் மீண்டும் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாலும், எத்தனை பேர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டாலும் அவர்களுக்கு பகரமாக இன்னொருவர் வந்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய ருசி கண்டுவிட்டார்கள், அதனுடைய லாபத்திலே வருகிற அந்த ருசியை கண்டுவிட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பணத்திற்காக பல குடும்பங்கள் இன்று சீரழிந்திருக்கிறது. அதனை அவர்கள் யோசிக்கிறார்களே கிடையாது. தன்னுடைய பண ஆசை, தன்னுடைய பணத்திற்கான அவனுடைய அந்த கனவு எத்தனையோ குடும்பங்களை சீரழித்து இருக்கிறது. எமது பிரதேசத்தில், எமது கிராமத்திலே பலரை நாங்கள் பார்க்கலாம். போதைக்கு அடிமையான எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சீரழிப்பதில் மிக முக்கியமான பங்கு இந்த போதை வியாபாரிகள். இவர்களின் மூலமாக அவர்கள் பழக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாக பல குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எமது பிரதேசத்து மட்டும் கிடையாது, இங்கு நாடளாவிய ரீதியிலே பாடசாலை மாணவர் மாணவிகளை கூட இலக்கு வைத்து இப்படியான வியாபாரங்கள் நடக்கிறது. பாடசாலை படிக்கிற மாணவர் மாணவியர்கள் ஆண் பெண் வேறுபாடு இன்றி இன்று போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாபாரிகள் அதையெல்லாம் கவனத்தில் கொள்வதே கிடையாது. தனக்கு வெறுமனே பணம் வந்தால் போதும் என்கிற இந்த நிலைப்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல வெளியில் சொல்ல முடியாத அசிங்கங்கள் பல குடும்பங்களுக்குள் நடந்தேறி இருக்கின்றன. பல வெளியில் சொல்ல முடியாத அசிங்கங்கள். நீங்கள் சிறுவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பேச முடியாது. போதையினால் பாதிக்கப்பட்ட ஒருவன் தன்னுடைய குடும்பத்தில் செய்த பல அசிங்கமான நிகழ்வுகள் எமது சமூகத்தில் நடந்திருக்கிறது. நாங்கள் இன்று சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். பல அசிங்கமான நிகழ்வுகள், பேச முடியாத, வாய்விட்டு பேச முடியாத நிகழ்வுகள் எல்லாம் இன்று ஒவ்வொரு குடும்பங்களுக்குள் நடந்தேறி இருக்கிறது. இதை யாரிடத்தில் போய் சொல்லுவது என்று நினைத்து பலர் இன்று உள்ளுக்குள் வைத்தே அதை பூட்டி வைக்கிறார்கள். இதை பேச முடியாது. அவருடைய குடும்பம் கட்டிக்காத்த மானம் எல்லாம் அப்படியே காற்றில் பறந்து போகிற அளவுக்கு செயல்கள் இன்று போதையினால் பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் செல்ல முடியாத பல முக்கியமான நபர்கள், பல பணக்காரர்கள்
இது படித்தவன் படிக்காதவன், ஏழை எளியவன், பணக்காரன் என்ற வித்தியாசமின்றி இந்த புற்றுநோய் பரவிக்கொண்டே இருக்கிறது. பலர் தங்களுடைய பிள்ளைகள் பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று அறிந்தும் வெளியில் சொல்ல முடியாமல் மனதுக்குள் பூட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் எக்கேறாவது கட்டு போகட்டும், அவன் பாதிக்கிறது என்றால் என்னுடைய வீட்டுக்குள் இருந்து பாதிக்கட்டும் என்று அந்த அளவுக்கு அனுமதிக்கிற அளவுக்கு அவருடைய செயல்கள் ஓங்கி இருக்கிறது. வெளியில் திரிந்தால் அவர்களுக்கு கேவலம், அவருடைய பெயர் கெட்டு போய்விடும் என்று வீட்டுக்குள்ளே இருந்து பாதிக்கட்டும் என்று விடுகிற எத்தனையோ பெற்றோர்கள் நமது சமூகத்திலே இல்லாமல். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த போதை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு எதிரான பிரச்சாரம் என்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது வியாபாரி தோன்றிக் கொண்டே இருப்பான், ஒரு புது பாவனையாளனும் தோன்றிக் கொண்டே இருப்பான். இந்த போதை வியாபாரத்திலே தாமதிக்கிற நாங்கள் இதற்கு எதிராக முயற்சி செய்ய பின்வாங்குகிற நாட்கள், ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு போதை வியாபாரி உருவாகி கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு போதை பாவனையாளர் உருவாகி கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சமூக கடமை, தனிப்பட்ட ஒரு நபருடைய கடமை அல்ல, பள்ளிவாயல் தலைமைகளுடைய கடமை அல்ல, இது என்னுடைய கடமை. இந்த பள்ளிவாயிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய காதுகளுக்கு கேட்கிற யாருக்கெல்லாம் கேட்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இது கடமை. இதற்கு எதிராக போராட வேண்டும். இதற்கு எதிராக போராட வேண்டியது அத்தனை பேரினுடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஊரிலே இருக்கிற நலன் விரும்பிகள், ஊர் நல்லாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், ஊர் கெட்டுவிடக் கூடாது என்று நினைக்கிற அத்தனை பேரும் ஒன்றுபடுங்கள். ஒரு தலைமுறைத்தின் கீழ் ஒன்றுபட்டு இதற்கு எதிரான பிரச்சாரங்களை அதிகம் செய்து இதற்கு எதிரான நடவடிக்கைகளில் அதிகம் ஈடுபட்டு எமது வருங்கால சந்ததிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பு எங்கோ உலகில் ஏதோ ஒரு மூலையில் கேட்ட ஒரு விஷயம், கேள்விப்பட்ட ஒரு அம்சம், போதை பாவனையின் பிரச்சனைகளால் ஏற்பட்ட அம்சம். சில வருடங்களுக்கு முன்பு எமது நாட்டிலே ஏதோ ஒரு தூர பிரதேசத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்று எமது சமூகத்தில், எமது பிரதேசத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாளை எங்களுடைய பக்கத்து வீட்டில் கேள்விப்படுவோம், அதற்கு அடுத்த நாள் எங்களுடைய வீட்டில் நாங்கள் கேள்விப்படுவோம். இதுதான் இந்த போதை. எங்களுடைய வீட்டிற்கு வராது, எங்களுடைய பிள்ளை பாதிக்கப்படாது, எனது பிள்ளை சேவாகத்தான் இருக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்களோடு தான் இருக்கிறது என்று தயவு செய்து கண்மூடித்தனமான நம்பிக்கையில் இருந்து விடாதீர்கள். இதற்கு எதிராக போராடவில்லை என்று சொன்னால் எங்களுடைய வீட்டிற்கு இந்த போதை வந்து சேரும் என்பது நிச்சயமான உண்மை. இன்று பலர் அதற்கு உதாரணமாக இருக்கிறார்கள். எனவே எனக்கு ஏன் தேவையில்லாத வேலை, எவனோ ஏதோ செய்து விட்டு போகிறான், எவனோ எதையோ வித்து கொண்டு போகிறான், நாசமாக போகிறவன் அவன் அதை பாவித்து எப்படியாவது சாகட்டும் என்று நாங்கள் விட்டு ஒதுங்கும் அம்சம் கிடையாது. எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனிலே ஒரு வரலாறை சொல்லுகிறான். ஒரு சமூகத்தை குரங்காக மாற்றினான், அவர்களுக்கு ஒரு தடையை விதித்தான், தடையை மீறி செயற்பட்டார்கள், ஒரு சாரார் அவரை தடுத்தார்கள், நீங்கள் செய்யாதீர்கள், இது ஹராமானது, இது அல்லாஹ் தடுத்தது. இன்னும் ஒரு சாரார், இது எனக்கு ஏன் வேண்டாத வேலை, நான் அதை செய்யவில்லை தானே, நான் போதை பாதிக்கவில்லை தானே, நான் அல்லாஹ் தடுத்ததை நான் செய்யவில்லை தானே என்று ஒதுங்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் தண்டிக்கிற பொழுது அந்த வேடிக்கை பார்த்தவர்களையும் சேர்த்து தண்டித்தான் என்பது அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிற வரலாறு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த செயலை செய்த அவர்களை குரங்காக மாற்றியது போன்றே இதை தடுக்காத மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா குரங்காக மாற்றினான். அவர்களுக்கு இறங்கிய அதே தண்டனையை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கும் கொடுத்தான் என்பதை அல் குர்ஆன் பேசுகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த ஊரிலே போதை வியாபாரம் செய்கிறார்களோ அல்லாஹ்வுக்காக வேண்டி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் சில நேரம் இந்த அரசாங்கத்தினுடைய அல்லது இந்த நீதியினுடைய, இந்த நாட்டினுடைய அதிகாரிகளுடைய பிடிகளிலே இருந்து சில நேரம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சில நேரம் நீங்கள் இந்த உலகத்தினுடைய பார்வையிலே இருந்து, பிடியிலே இருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய பிடி என்று ஒன்று இருக்கிறது. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பிடி என்பது மிக கடுமையானது. அல்லாஹ்வினுடைய பிடி என்பது மிக கடுமையானது. அதிலே இருந்து ஒரு பொழுதும் உங்களால் தப்ப முடியாது. உங்களுடைய செல்வம் ஒருபோதும் உங்களை வந்து காப்பாற்றாது. இந்த போதையின் மூலம் நீங்கள் சேர்த்து வைத்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் உங்களை ஒருபோதும் வந்து காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய பிடி என்பது மிக கடுமையானது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூகத்தினுடைய
நலன் கருதி இதிலே ஈடுபடுகிற அத்தனை பேரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களுடைய மனதுகளை மாற்றிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பெரிய வியாபாரியாக இருந்தாலும் பரவாயில்லை, சிறிய வியாபாரியாக இருந்தாலும் இல்லை, அல்லாஹ்வுக்காக மாத்திரம் மங்கி இந்த விடயத்திலே இருந்து விடுபடுங்கள். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இந்த சமூகம் பாடம் கற்றுக்கொள்ளும். இந்த வரலாற்றிலே சமூகத்திற்கு துரோகம் செய்த எத்தனையோ நபர்களுடைய இறுதி நேரத்தை நாங்கள் கண்களால் கண்டிருக்கிறோம். இது ஒரு சமூகத்தினுடைய துரோகம். இதை செய்கிற உங்களுடைய இறுதி முடிவை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு ஒரு பாடமாக ஆக்குவான். இதிலே இருந்து நீங்கள் விடுபடவில்லை என்று சொன்னால், எனவே முடியுமான அளவு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதே போன்று சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட குரோதங்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் விட்டு ஒதுங்கி எமது சமூகத்தை ஒன்று சேர்த்து இதற்கு எதிராக களம் காண வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக நான் சேர மாட்டேன், நான் இது எனக்கு என் தேவையில்லாத வேலை என்று நாங்கள் ஒதுங்குகிற அம்சம் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இதற்குரிய கேள்வி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே பள்ளி வாயிலுடைய வேலை மட்டும் கிடையாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிரதேசத்தின் அமைப்பு சூழல் என்பது இந்த சமூக சீர்கேடுகளை செய்கிற நபர்களுக்கு மிகவும் ஒரு இலகுவான ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்தின் எல்லைப்புறங்களில் பல காணிகள் பராமரிப்பற்ற நிலையிலே இருக்கிறது. அதை யார் வாங்கினார், யாருடைய காணி என்று தெரியாத அளவுக்கு பராமரிப்பற்ற ஒரு நிலையிலே பல காணிகள் இருக்கிறது. இரவிலே 6 மணிக்கு பிறகு நீங்கள் எப்பொழுதாவது நீங்கள் வாங்கி போட்ட உங்களுடைய காணிக்குள் சென்று பாருங்கள், அல்லது நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு சென்று இருக்கலாம். இன்று ஒரு நாள் அந்த காணிகளுக்குள் போய் சென்று பாருங்கள். சில நேரங்களில் நீங்கள் வீடு கட்டி வைத்திருக்கலாம். எப்பொழுதாவது வந்தால் அதிலே இருந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு செல்வதற்கு இப்படித்தான் எங்களுடைய பிரதேசத்தில் அந்த காணிகள் இருக்கிறது. சிலர் குடில்களை அமைத்திருக்கிறார்கள், பட்டியல்களை அமைத்து வைத்திருக்கிறார்கள். எப்பொழுதாவது வருஷத்துக்கு ஒரு ஞாபகம் வந்தா குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு அதுக்குள்ள இருந்துட்டு போறது. பிறகு அடுத்த வருஷம் எப்பயாவது ஞாபகம் வந்தா தான் உள்ள வாருது. ஒழுங்கான வேலி கிடையாது, ஒழுங்கான கதவு கிடையாது, ஒழுங்கான பூட்டு கிடையாது, கேட்பாரட்டு கிடையாது. வெறுமனே காசு இருக்கிறதுக்காக வாங்கி போட்டுக்கிறாங்க. உங்களால் எத்தனை சமூகம் சீரழிகிறது தெரியுமா? உங்களுடைய இந்த பொடுபோக்கான தனத்தினால் உள்ளே சென்று பாருங்கள். நீங்கள் அமைத்திருக்கிற குடில்களுக்குள் எத்தனை போதை பாவனையாளர்கள் அவருடைய அந்த தடயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஹெரோயினுடைய அந்த சின்ன பெக்கெட் எத்தனை இருக்கிறது என்று போய் பாருங்கள். ஐஸ் அடித்ததற்குரிய அடையாளங்கள் எத்தனை இருக்கிறது என்று போய் பாருங்கள். சூது விளையாடிய தடங்கள் எத்தனை இருக்கிறது என்று போய் பாருங்கள். இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? யார் பார்ப்பது? யாரிடத்திலே சென்று முறையிடுவது? எங்களுடைய பிரதேசத்தில் அதற்கு அழகாக வழிவகுத்து கொடுக்கிற அளவுக்கு எங்களுடைய சூழல் மாறி இருக்கிறது என்று சொன்னால் ஏன் தேடி வருகிறார்கள்? வெளியிலே இருந்து எங்கோ தூர பிரதேசத்திலே இருந்து ஏன் எங்களுடைய எல்லை கிராமத்தை தேடி வருகிறார்கள்? எங்களுக்கு முன்னே எத்தனை ஊர்கள் கிராமங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. எங்களுடைய பிரதேசத்தில் அழகாக இருட்டாகினால் முழு இருட்டோடும் அழகான முறையிலே கொட்டில்கள் அமைத்து நாங்கள் அதற்குரிய செட்டப்புகளை செய்து வைத்திருக்கிறோம். நாங்கள் பராமரிப்பது கிடையாது. சூழலுக்கும் அதனால் மாசடைவு, சமூகத்திற்கும் அதனால் பயன் இல்லை. கடைசி வரை எங்களால் ஒரு பாவம் நடந்தே இருக்கிறது என்று அறியாத அளவுக்கு நாங்கள் இங்கு தொழுது கொண்டிருப்போம். நாங்கள் அமைத்த அந்த கொட்டில்களில் அவர்கள் பாவிக்கிற அந்த ஐஸின் மூலமாக, அந்த ஹெரோயின் மூலமாக, அந்த போதை மூலமாக எங்களுக்கு பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது நாங்கள் அறிய மாட்டோம். நாளை மறுமையிலே மோத்தாயினத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு கேட்பான், உனக்கு பொறுப்பான ஒரு காணி இருந்துச்சு, அதுல எவ்வளவு சமூக சீர்கேடு இருந்துச்சு, உன்னுடைய பொறுப்பை நீ ஏன் சரியா செய்யலை என்று அல்லாஹ் தஆலா கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறோம்? தயவு செய்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முடியுமான அளவு யாருக்கெல்லாம் அந்த பிரதேசத்தில் காணி இருக்கிறதோ அல்லது பாவனைக்கு உதவாத வீடுகளாக வைத்திருக்கிறீர்களோ, ஒன்று அந்த குடில்களை அழித்து விடுங்கள். தயவு செய்து அந்த குடில்களை அழித்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் அதை சரியான முறையிலே பராமரியுங்கள். உங்களின் மூலமாக ஒருவன் ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால் அந்த பாவத்தின் பங்கு உங்களுக்கும் இருக்கிறது என்று ஏன் புரிய மாட்டீர்கள்? எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முடியுமான அளவு
இந்த விடயத்திலே நாங்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று போதை வியாபாரம் செய்கிற இந்த சமூகத்திலே இருக்கிற அந்த புற்றுநோயை பரப்புகிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த இதை முடித்துக் கொள்ளுகிறேன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஹல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீம் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. சூரத்துல் நூரிலே வருகிற ஒரு அல் குர்ஆனிய வசனம். இந்த ஈமானிய சமூகத்திலே யாரெல்லாம் பாவத்தை பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஈமான் கொண்ட இந்த சமூகத்திலே பாவத்தை யாரெல்லாம் பரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு செய்தி, உங்களுக்கு இந்த உலகத்திலே மிக கடுமையான வேதனை இருக்கிறது, மறுமையிலும் கடுமையான வேதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிற வாக்கு, அல்லாஹ் ஒருபோதும் இதனை நிறைவேற்றாமல் விட மாட்டான். நீங்கள் சமூகத்திலே ஒரு தீமையை பரப்ப வேண்டும் என்று விரும்பி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். இந்த உலகத்திலும் உங்களுக்கான வேதனை தண்டனை இருக்கிறது, நாளை மறுமை நாளிலும் உங்களுக்கான வேதனை தண்டனை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது இந்த நாட்டினுடைய தண்டனை போன்றது கிடையாது, இந்த உலகத்தினுடைய சட்டங்கள் போன்றது கிடையாது. அது மிகப்பெரிய தண்டனை, உங்களால் ஒருபோதும் அதிலிருந்து மீள முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக உணர்வோடு சமூக பொறுப்போடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு சமூகத்திலே நல்ல பிரஜையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பிரஜையாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் எமது பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அப்படியான மனிதர்களாக வழங்க வேண்டும், ஆக்க வேண்டும் என்று கேட்டு, எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றை எல்லாம் எங்களுடைய வாழ்நாளிலே ஏற்றுக்கு நடக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிமிஸ் ஸலாத்.